நன்றி உரை. நான் இது வரைக்கும் நன்றி உரை கொடுத்தல ஊடையில் வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கடவுள் கிருபையால் நன்றி உரை பேசுகிறேன். கடவுள் எது என்ன நோக்கத்துக்காக இதில் எங்க கொண்டு வந்து உட்காந்துருக்க தெரியல, என்ன நோக்கம்னு தெரியல. பொதுவாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமிட்டியில் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருப்போம், சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். இன்னைக்கு கடவுள் ஒரு ஆஃபீஸ் பேரன்ஸ் லெவலில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அதனால கடவுளுக்கு தோத்தம்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டயசிஸுடைய நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளோ மோசமாக. கிட்டத்தட்ட அன்பர்தாஸ் கண்ணீர் வெடிக்காங்க. இந்த டயசிஸ்க்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை என்று என்ன கண்ணீர் இருக்காங்க நிறைய பேர். நான் நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நாங்கள் வட்டக்கோயிலில் 100 ஒரு உண்ணாவிரதம் சண்டை போடும்போது நாங்கள் கண்ணீர் வெடித்தோம். தாளமுத்து நகர், கிருவை நகர், காலூர் காலனி எல்லா சர்ச்சிலையும் கண்ணீர் வெடிக்காத காலமே இல்லை. நீ சொல்கிறோம் ஈஸியாக சொல்கிறோம், ஒரு பெரிய ஆளுக்கு கண்ணீர் வெடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் சர்ச் விஷயத்தில் டென்ஷன் ஆகும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு வெறி வரும்போது இதாகிருக்கு. அதனால் பழசெல்லாம் பேச விரும்பலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன இது பண்ண போகிறோங்கிறது மட்டும் லைட்டாக நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்டிகே ராஜேந்திரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எவ்வளவுதான். எப்படின்னா ஒரு இப்படி ஒரு லீடர்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. நான் கொஞ்ச நாளாக ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ப்ரெஷர்லாம் நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தேன். நான் போஸ்டிங் போடுறதுல வைஸ் சேர்மன், ட்ரெஷரரு அதெல்லாம் போட முன்னால அவங்க விட்டுருக்கப்பா அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாம் ஒரே அணியில் இருக்கும், அதான் பிரச்சனை. டயசிஸே 70% ஆஃப் தி பீப்புள் நம்ம ஒரே அணியில் இருக்கோம். அதனால யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாரும் பதவியில் இருக்கிற மாதிரி தான். அண்ணனை ரொம்ப பாராட்டுறேன். அண்ணனுடைய வழிகாட்டலையும் அண்ணனுடைய தலைமையிலும் ஜபான வழிகாட்டலையும் இந்த டயசிஸ் வந்து ஒரு அடுத்த கட்டம். நம்ம பணம் மீட்கிறது, பண பிரச்சனைகள், அவங்க பண்ண தப்புகள் கண்டிக்கிறது போக நம்ம இன்னும் என்ன டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம், என்ன இந்த டயசிஸ் எப்படி கொண்டு போக போகிறோங்கிறதுல கண்டிப்பாக அண்ணனுடைய ஆலோசனை கேட்டு ஜபான வழிகாட்டலை கேட்டு என்னுடைய சுயத்தை வெறுத்து. பொதுவாக நான் எப்படின்னா எங்கே போனாலும் என்னை ஒரு அது நானாக பப்ளிசிட்டி பண்ணுறேன்னா நானாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே அப்படி இருக்கே இருக்காது. கண்டிப்பாக மோசம் செய்ய மாதிரி ரொம்ப சாதவம். நேரத்தெல்லாம் யோசித்தேன், எனக்கு முந்தி வந்து ட்ரெஷர் ஏதோ நிற்கும் அப்படிங்கிறத ஓடிட்டு இருந்துச்சு. நேரத்துல இருந்து ஒரு பதட்டம் இருக்கு, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நம்மளால முடியுமா, எப்படி பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கடவுள் ஞானம் தருவார். என்னுடைய சுயத்தில் வெறுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். நிறைய பேர் நிலமோ படிக்கணும், அதை தான் எனக்கு நான் சொல்லுவேன். முதல் ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாது, நீங்க சண்டை போட்டுருவேன், ஏசி போடுவேன், என்னன்னு தெரியும். ஆதங்கம் கொடுங்க. என்னன்னு பண்ணா அது என்னுடைய வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி கிடையாதுன்ற காரணம் தான். அந்த ஒரு கட்டம் வரும்போது அப்படியே தள்ளி நின்றுக்கிட்டு அப்படி ஒதுங்கிக்கிட்டு ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டோம் நம்ம 3 வருடம் அண்ணனோட இணைந்து பயணம். ரெண்டாவது என்னன்னா, என்ன செஞ்சாலும் அண்ணனுடைய வழிகாட்டுதல், அண்ணனுடைய ஆலோசனை இல்லாமையும் ஜபான அட்வைஸ் இல்லாமையும் எந்த ஒரு நாங்கள் ஒரு நல்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து வந்தாலும் அவங்ககிட்ட கேட்காம பண்ண போறது கிடையாது. இந்த எங்க மேயர் போடுவாரு, ஜெகன் எப்படி போடுவாங்கன்னா முத்துவேல் ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலையும் கனியக்கா நான் இதை செய்யறேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம டயசிஸ் அண்ணனுடைய தலைமையிலும் ஜபான வழிகாட்டுதல் நடக்கும். அதனால என்னுடைய விஷயத்துல எதுவுமே நடக்காது. அதுபோல் கடவுளுடைய ஆலோசனை கண்டிப்பா. அது என்ன நான் நேரத்தில் யோசித்தேன், நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் வர வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அடிக்கடி அண்ணனை பார்க்க முடியாது, அடிக்கடி அவங்க என்னையே பார்க்க முடியாது. யாராவது போவாங்க, என்னமா சொல்லிட்டு போயிடுவாங்க, என்னமா பண்ணிட்டு போயிடுவாங்க, அது நடக்கும் இது. அப்போ நம்ம அடிக்கடி இப்போ எதுனாலும் அண்ணன் ஆஃபீஸில் போய் உட்காந்துருவோம், ஜபான போய் பார்த்துருவோங்கிற முடிவு நேரத்தை எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது சொல்லிட்டாங்கன்னா போய் உட்காந்துருவோம் அப்படின்னு. அதனால எதனாலும் அண்ணனும் ஓப்பனாக என்னை கூப்பிட்டு பேசிடலாம், ஜான்சனை வாங்கன்ட்டு. என்ன ராஜண்ணா, எதனாலும் உங்கள் பையன் மாதிரி நினச்சிக்கிட்டு அண்ணன் எனக்கு சொந்தக்காரங்க தான், சரியா? அதனால் அதுபோக கண்டிப்பாக நம்ம இந்த கடலுடைய செயல் இந்த 3 வருஷம் டயசிஸ் ஒரு புதுமையாக இருக்கும் அண்ணனுடைய வழிகாட்டுதலில். அதனால் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய தேங்க்ஸ் கிவிங்லாம் நான் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். என்னென்னா நிறைய பேர் இதில் செல்ல பண்ணிங்கன்னா ஜபான
ஹென்றின இந்த 3 வருஷம்லாம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தாளமுத்து நகர், ராஜகோபால் நகர், ஜூவிபுரம் என்ன பிரச்சனைனாலும் நாங்களும் போய் வெளியே நிற்போம். அதான் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும். ஏன்னா இன்னொரு சர்ச்சில் போய் நிற்கவே கவலையாகவும் இருக்கும். ஆனால் அந்த குருவானவர்களுக்கு அப்படி இல்லாமல் இருந்துச்சு. அதான் எனக்கு கவலையாக இருந்துச்சு. அப்போ ஜபர்சனன்லாம் எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு தெரியும். சாயரபுரத்தில் அவங்க யார் மேயர்ண்ண, சுபாஷ்ண்ண, எல்லா லீடர்ஸுக்கும் நன்றி. குணசீலண்ண, நிறைய பேரை சொல்ல மாதிரி தான் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இன்னும் அண்ணன் கூட ஒற்றுமையாக இருந்து இன்னும் அடுத்த இந்த எப்படி கொண்டு போகணும், என்ன ஆலோசனை, அது மாதிரி தயவுசெய்து ஏதாவது குறைகள் இருந்தாலும் டைரெக்டாக வந்து சொல்லிடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு அதெல்லாம் கண்டிப்பாக இணைஞ்சு கடவுளுடைய நாமத்தை மேம்படுத்தவும். நன்றி, வணக்கம்.